தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவ்யா சர்வவ்யாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வவ்யா சர்வவ்யாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலியுதேவம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு, இந்த அனுபவத்தோட தலைப்பு பெரியவா போயிட்டு அம்பாளை அனுப்பினாளா. பெரியவா போயிட்டு அம்பாளே அனுப்பினாளா. இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவாடலாம் நீங்களாம் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வரும். பார்க்குறதுக்கு பாக்கியம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே தான் பார்க்க முடியும் இந்த அனுபவங்களை. சத்தியமாக இது ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவில் நிறைய அனுபவங்கள் இருக்கும். பொறுமையாக நம்ம பார்த்துருக்கவே முடியாது, பார்த்துருந்தாலும் ஞாபகத்தில் இருக்காது. இது என்னோடய பர்சனல், இது எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு. நீங்கள் கேள்விப்படாத அனுபவமாக தான் இருக்கும். இது ஸ்ரீ காமாட்சிதாசன், அவருடைய ஒரிஜினல் பேர் ஸ்ரீனிவாசன். பெரியவா வச்ச பேர் காமாட்சிதாசன். இவருடைய அப்பா வெங்கட்ராமன். 17-18 வயசு இருக்கும்போதே காட்சி மடத்தில் வேலை பண்ணுறார். காட்சி மடத்தில் அவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். 66-67வது பீடாதிபதி அவெல்லாம் முடித்து 68வது பீடாதிபதியான மகாபரிவாளுக்கு அவருக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். 22 பிப்ரவரி 1961 அன்னைக்கு மகாபரிவா திடீர்னு பொழுது விடுகிற வேலையில் காமாட்சிதாசன் வீட்டு வாசலில் நிற்கிறாரு. இந்த கனாயில் நிஜமாக நடக்கிறது. ஸ்ரீனிவாசன் அதை அவரை இன்டர்வியூ பண்ணுறார். அது காமாட்சிதாசன் சொல்லுவான் அந்த மாமா. அவர் சின்ன ஒரு யூத்தாக இருந்திருக்கார் அந்த காலத்தில். அப்போது கதவை திறந்து பார்க்கும்போது பார்த்தா பெரியவா. இவருக்கு பிரமிப்பாக இருக்குது. பெரியவா, நான் இன்னும் குளிக்க கூட இல்லை, அவர் ஸ்நானம் கூட பண்ணல. நான் ஏன்னா விடிகாலத்தா இல்லை, பொழுது விடிகிற டயத்தில் தான் பெரியவா வந்திருக்கா. நான் இன்னும் ஸ்நானம் கூட பண்ணல. நான் உங்களுக்கு பூர்ண கும்பம் கூட எடுத்து வச்சுட்டு பண்ணக்கூடாது அந்த நிலையில் இல்லையே பெரியவா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாராம். பெரியவா சொல்லலாம், வெளில வந்துடு அப்படின்னு. வெளில வந்தோன்னே, பரவாயில்ல வாடா, 2 பேருமா சேர்ந்து உள்ளே போகலாம் அப்படின்னு கிரகத்துக்குள்ளே கூட்டின்பா. பெரியவா மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்னா அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே பெரியவா வந்திருக்கா, அவ்வளோதான். உள்ளே போய் பெரியவா பூஜை ரூம்னா உள்ளே நுழைஞ்ச உடனே இருக்க ஹால், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? ஏன்னா தனியாக பூஜைக்கு என்ன, வீடு முழுக்கவே பூஜை தானே. நம்ம இங்கே வந்தால் கூட எல்லா இடத்துலையும் பெரியவா படம் தான் இருக்கும். பூஜைன்னு என்ன இருக்குது, எல்லா இடத்துலையும் பெரியவா படம் தான் இருக்குது. எல்லா ரூமே பூஜை ரூம் தான். அவர் பெரியவா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அயன் சேஃப், இது இங்கே கூட இருக்குது அதே மாதிரி. அதுதான் எனக்கு தோன்றுறது, இந்த இடத்துல அயன் சேஃப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அயன் ஒரு பீரோ, அது மேலே பெரியவா சாஞ்சு உட்காந்துட்டாலாம் தரையில். சரிடா, நீ போய் ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு பிரார்த்த சந்தியா வந்தனம் பண்ணிவிட்டு வா, அவசரப்படாத, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டா. அவர் போனார், வந்தார். அதுக்குள்ளே பெரியவா என்ன பண்ணாலாம், அங்கே பூலாம் வந்திருக்கு. பூலாம் வாங்கி ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்காரு. அது எப்படியோ நடந்துருது, அது வச்சுருக்காரு போல இருக்குது அவர் காமாட்சிதாசன். இவர் பெரியவா எடுத்து அதை பெரியவாளுக்கு பூஜை பண்ணியிருக்கார். அதை சொல்கிறார் காமாட்சிதாசன் சொல்கிறார். இப்போது இந்த வயசில் அவர் இப்போ இல்லை பெரியவா, அவர் மகாசித்தி ஆயாச்சு காமாட்சிதாசன். ஆனாலுமே அவர் சொல்கிறார், பெரியவா அந்த மாதிரி ஒரு கிரகத்தில் போய் பூஜையே பண்ணதில்லை, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஏன் பண்ண மாட்டார், அப்படிப்பட்டவர் தானே காமாட்சிதாசன். அவர் பண்ணியிருக்கார் பூஜை, பெரியவா பண்ணிகிட்டே இருந்திருக்கா. அதுக்குள்ளே வந்தாராம். வந்தவுடனே இவரை பண்ண சொன்னாராம். அவர் சொன்னாராம், எனக்கு ஒரே ஒரு ஆசை பெரியவா, அது நீங்கள் தான் எனக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்னா. என்னடா அப்படின்னாராம், காமாட்சியும் நீங்களும் காமாட்சி பக்கத்தில் நீங்கள் உட்கார வச்சு நான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா. சரி பண்ணேன் அப்படின்டா. ஒரு ஊஞ்சல் இருக்குமா, ஊஞ்சலில் காமாட்சி இருக்குமா, பக்கத்தில் இடம் இருக்கா, அந்த இடத்துல பெரியவா உட்காந்துட்டா ஊஞ்சலில். அதில் பூஜை பண்ணியிருக்கார். சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி காமாட்சிக்கு புஷ்பத்தை போடும்போது பெரியவா மேலேயும் போட்டிருக்கா, காமாட்சி 2 பேரும் ஒன்று தானே, உட்கார வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அப்புறம் கற்பூர தீபாராதனை 2 பேருக்கும் சேர்த்தே காட்டியிருக்கார். எல்லாம் முடிஞ்சுது. பெரியவா கேட்டாலாம், என்னடா திருப்தி ஆச்சா அப்படின்னு கேட்டாராம். நல்லா போச்சா, திருப்தி ஆச்சா உனக்கு, எப்படி போகும் பெரியவா, திருப்தி ஆகும், இந்த ஜென்மா வேண்டாம் எனக்கு, எனக்கு
போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேனே அப்படின்னு. அதுதான் நான் அப்பயே கொடுத்துட்டேன்டா அப்படின்னாராம். ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு அர்த்தம். அவருக்கு ஜென்மம் இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். பெரியவா அது மாதிரி சொல்லியிருக்கா அவருக்கு. அதுக்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சுடுத்தாங்க, ரஷ்ஷு. அவள் எல்லாருக்கும் பொறுமையாக இருந்த பெரியவா பிரசாதத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டா. போயாச்சு. அதுக்கப்புறம்தான் காமாட்சி தாசனுக்கும் ஹேமாம்பாள் அப்படின்னு சிறுச்சேரின்னு அவருடைய பூர்வீக கிராமம் போல இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு இது பொண்ணு அந்த ஹேமாம்பாள் அப்படிங்கிறவங்களுக்கும் மகாபெரிவா உத்தரவுப்படி கல்யாணம் ஆகி அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 மாதம் ஆகிடுத்து. மகாபெரிவா வந்துட்டு போன பிறகு ஹேமாம்பாள் வந்தாச்சு. இவருக்கு கல்யாணம் ஆகிடுத்து. ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சிதாசன் சாசனா பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் அவர் கிரகத்தில். வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் அதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கார். யாராவது வந்தால் சுமங்கலி வந்தால் கொடுக்கலாம் தான் எப்பயும் வச்சுருப்பா. அது எல்லோரும் பண்ணுறதானே வச்சுருக்காரு. ஆனால் பூஜை போய் முடிகிற டயத்தில் 10 மணிக்கு ஆகிடுது. பூஜை போயின்னு இருக்குது, முடிகிற சமயமாக இருக்குது. திடீர்னு வாசக்கதவு தட்டுற மாதிரி இருக்குது. அவள் ஒய்ஃபை இப்போ ஹேமா வாசலை யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது, யாருன்னு கேடு அப்படின்னா. அவள் வரத்துக்குள்ளேயே யாருமா அது அப்படின்னு இவர் கேட்குறார் காமாட்சிதாசன். வெளியிலேருந்து லலிதா அப்படின்னு ஃபோன் வருது, வருதான் சவுண்டு கேட்குறது. நான் லலிதா அப்படின்னு வருதான். சரிம்மா போய் தர. யார்? விஷ்ணு சாஸ்திரி பொண்ணா பாரு, தெரியல பாரு அப்படின்னு. அவள் கதவு திறந்தால் யாரையுமே காணாமல் இருட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல இந்த இருட்டில் யார் இந்த பொண்ணுங்களாம் பயப்படுமே. அம்பாளாக இருந்தால் தான் பயப்படாமல் இருப்பான். அம்பாள்லாம் நம்மளை பயப்பட வைப்பாளே. அம்பாளாக இருக்கணும், சான்ஸ் இருக்குது. அவளுக்கு தெரியல. உடனே என்ன பண்ண சொன்னால் யாருமே காணோம் அண்ணா அப்படின்னா. சரி, அப்போ எதிர்க்க விஷ்ணு சாஸ்திரி இருக்கார்ல, அவர் பொண்ணு லலிதா தான், போய் கேடு. அவள் வந்தாளான்னு கேடு. அங்கே போய் கேட்டால் அவள் சொன்னாலும் இல்லை, அவள் ஆற்றுல இல்லை, அவள் அந்த மாதாந்திர இதில் இருக்காவோ, அவள் தள்ளி இருக்காவோ, அவள் வர தீட்டவளுக்கு அவள் வரமாட்டா, இங்கே தான் அது இருக்கா அப்படின்னு காமிச்சாராம். சரின்னு சொல்லிட்டு உறுதியாகிடுது. அப்போ மகாபெரிவா போயிட்டு அம்பாள் அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். அந்த சொல்கிறதே நான் தலைப்பாக போட்டிருக்கேன். பெரியவா போயிட்டு அம்பாளை அனுப்பினாளா தெரியலையே அப்படின்னாரு. தெரியல, இல்லை பெரியவா போயிட்டு அம்பாளை தான் அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. மகாபெரிவா வேறு இல்லை, அம்பாள் வேறு இல்லை. இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அவருக்கு. அப்படி மற்ற நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவேச்சரம்.